வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 5 நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய கோரி பிர்சாத்து கட்சி சட்ட நடவடிக்கை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தது மூலம் கட்சியின் நிலைப்பாட்டை புறக்கணித்திருப்பதாக கூறப்படும் பிர்சாத்து கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களான 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய கோரி அக்கட்சி நீதிமன்ற நடவடிக்கையை எடுத்துள்ளது. அந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டியதில்லை என்று அறிவித்திருக்கும் நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்லை இலக்காக கொண்டு பிர்சாத்து கட்சி கடந்த நவம்பர் 15ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. அந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிர்சாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டனர். கட்சியின் அமைப்பு விதியின்படி அந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிகளை காலி செய்தாக வேண்டும். ஆனால் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியை நிலைநிறுத்தியிருக்கும் சபாநாயகர் அப்துல் ஜொஹாரியை முன்னிறுத்தி தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பிர்சாத்து கட்சி இந்த வழக்கை தொடுத்துள்ளது. புகிட் கந்தாங், ஜலி, குவாமுசாங், கோலகங்சா மற்றும் தஞ்சோங் கராங் ஆகிய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வழக்கின் பிரதிவாதிகளாக பிர்சாத்து கட்சி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. தனது மகனால் கொலை செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டு காலமாக வீட்டின் ஐஸ் பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூதாட்டியின் சடலத்தின் மீது மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனை மேற்கொண்டு வரும் சோதனை இன்னும் முற்று பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதாட்டியின் உடலின் எலும்பு மூட்டுகளிலும் இதர பாகங்களிலும் ஐஸ் கட்டியின் படிவ துகள்கள் இன்னமும் இருப்பதால் சவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷாரிமான் கு மாமோட் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டு காலமாக சடலம் ஐஸ் பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் கொலைக்கான துல்லியமான ஆதாரங்களை தடயவியல் நுட்ப முறையை பயன்படுத்தி ஆராய வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 80 வயதுடைய அந்த மூதாட்டி சொந்த மகனால் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்டு வீட்டின் ஐஸ் பெட்டிக்குள் மறைத்து வைத்திருந்த விவகாரம் கடந்த வாரம் அம்பலமானது. கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலை OUG கார்டனில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மூதாட்டியின் 53 வயது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் 7 நாள் தடுப்பு காவல் நாளை செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடையவிருக்கிறது. அந்த சந்தேக நபர் மருத்துவமனையில் மனநல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதையும் ஏசிபி கு மஷாரிமான் சுட்டிக்காட்டினார். ட்ரெய்லர் லாரியிலிருந்து கொண்டெய்னர் கொள்கலன் விலகி கார் மீது விழுந்து 21 வயது பெண் உயிர் இழக்கும் அளவிற்கு சாலையில் அபாயகரமாக லாரியை செலுத்தியதாக லாரி ஓட்டுநர் ஒருவர் பினாங்கு புகிட் மர்தாஜாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பர்லிஸ் கங்காரை சேர்ந்த 51 வயது மர்ஹிசான் ஜொஹாரி என்ற அந்த லாரி ஓட்டுநர் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி காலை 9:16 மணியளவில் புகிட் மர்தாஜாம் ஜலான் கபூன் சீரேவில் 21 வயது பெண் லீ ஜி ரூ என்பவருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு கவனக்குறைவாக செயல்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அபராதம் விதிக்கும் அதே வேளையில் வாகனம் ஓட்டும் உரிமத்தை முடக்க வகை செய்யும் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த லாரி ஓட்டுநர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அந்த லாரி ஓட்டுநர் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய போதிலும் அவருக்கு ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஈப்போவில் பிரபல நசிகண்டார் உணவகத்தின் சோற்றுப்பானையை உணவகத்தின் பின்புறம் அசுத்தம் நிறைந்த கால்வாய்க்கு அருகில் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து அந்த உணவகம் குறித்து பேரா மாநில சுகாதாரத்துறை விசாரணை செய்து வருவதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்ற போதிலும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் காணொளியை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய சேவையில் உள்ள உணவகங்கள் தூய்மைக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வர வேண்டும். ஆனால் சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் தட்டுமுட்டு சாமான்களை அசுத்தம் நிறைந்த இடத்தில் கழுவுவது போன்ற சம்பவத்தை மாநில சுகாதாரத்துறை கடுமையாக கருதுவதாக சிவனேசன் தெரிவித்தார்.
நாட்டின் முன்னணி சங்கிலி தொடர்பு வர்த்தக நிறுவனமான கே சூப்பர்மார்ட் ஆதரவுடன் கே கோஜுகாய் ஸ்லாங்கோ கராத்தே போட்டி 2024 கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்லாங்கோ ஸ்ரீகம்பாங்கன் சவுத் சிட்டி பிளாசாவில் நடைபெற்ற இந்த 2 நாள் கராத்தே போட்டியில் மொத்தம் 430 பேர் பங்கேற்றனர். வெட்டரன் வீரர்கள் உட்பட 14 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவும் 6க்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்களுக்கு ஒரு பிரிவும் 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கராத்தே போட்டியில் மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். கே கோஜுகாய் ஸ்லாங்கோ கராத்தே போட்டியின் நிறைவு விழாவில் ஆதரவு நிறுவனமான கே சூப்பர்மார்ட் தோற்றுநரும் தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய் கலந்து சிறப்பித்தார். இந்த 2 நாள் போட்டியில் இந்திய, சீன மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டது போட்டி விளையாட்டுக்கு சிறப்பு சேர்ப்பதாக உள்ளது என்று ஸ்லாங்கோ டோஜுகாய் கராத்தே சங்கத்தின் ஆலோசகருமான டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய் குறிப்பிட்டார். கராத்தே மூலம் இளையோர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கும் கட்டொழுங்கிற்கான ஒரு தளமாக மாற்றுவதற்கும் இப்போட்டி விளையாட்டின் மூலம் ஸ்லாங்கோ டோஜுகாய் கராத்தே சங்கம் கடந்த 13 ஆண்டு காலமாக மேற்கொண்டு வரும் முயற்சி பாராட்டத்தக்கதாகும் என்று புகழாரம் சூட்டினார். விளையாட்டு என்பது சிறார்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உரியது. சிறார்கள்தான் சமுதாயத்தின் எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம். இம்முறை நடைபெற்ற போட்டியில் 27 கிளப்புகளில் இருந்து 40க்கும் அதிகமான குழுக்களுடன் 430 பேர் பங்கு கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் இந்தியாவில் இருந்து 2 குழுவினரும் பங்கு கொண்டிருப்பது இந்த கராத்தே போட்டிக்கு அனைத்துலக அளவில் ஆதரவு கிடைத்து வருவதை காட்டுகிறது என்று டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய் புகழாரம் சூட்டினார். We feel so blessed. We are so honored to organize this 13th Gojukai Karate Do Selangor Championship. In fact, this is not only Selangor Championship, this is a national championship. Today we are very honored because we got a participant even from India and for all over our nation, Malaysia here. This is importantly a sport that is not only for the children, and this is for all. And for all the different races, different religions all are here. I see today very happily that we've seen a lot of our Indian children, our Muslim children, our Chinese children, that come together and participate in this tournament. This is extremely important, as we used to know. Children are our future. It's the future of a community, future of our nations. With this tournament that we've gone off, I think we can definitely to have more harmonious society. We can build up more better relationship. இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்திய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆதரவு நிறுவனம் என்ற முறையில் தமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக ஸ்லாங்கூர் டோஜுகாய் கராத்தே சங்கத்தின் தலைவர் மாஸ்டர் ஜே சிதம்பரம் நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய்க்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். பள்ளி தேர்வின் காரணமாக அதிகமான மாணவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டு அதிகமான மாணவர்களுடன் அனைத்துலக அளவிலான ஒரு போட்டி விழாவாக தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்து அதிகமாக பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வதற்குரிய ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்த கராத்தே போட்டி விளையாட்டின் ஒருங்கிணைப்பாளரான பிரபாகரன் சிதம்பரம் தெரிவித்தார். அதேவேளையில் போட்டிக்கு கடந்த 13 ஆண்டு காலமாக ஆதரவு நல்கி வரும் டத்தோஸ்ரீ டாக்டர் கே சாய்க்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். ஸ்பான்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டத்தோஸ்ரீ கே சாய் இவர் நம்ம கூட 13 வருஷமா இருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கே 70 பேர் தான் ஆரம்பிச்சோம், 70 பீப்புள் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அப்படியே அதை ப்ரொமோட் பண்ணி இப்ப 430 பேர் 450 பேர் வந்திருக்காங்க. இதனாலனா அவர் கொடுக்கிற குடி பேக்ஸ் எல்லா பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இந்த குடி பேக்ஸ் கிடைக்குது. இந்த குடி பேக்ஸ் நல்லா ஸ்பான்சர் கொக்கோ கிரான்ச், மில்லோ, நெஸ்டம், மைட்டி, ஸ்பிரிட்ஸ் இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்பான்சர் கொடுத்தனால பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு. ஓகே கே டோர்னமெண்ட் பண்ணா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், வெறும் மெடல் மட்டும் இல்ல, டிஷர்ட் மட்டும் இல்ல, இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அது ஒரு ஹாப்பியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இவ்விழாவில் மலேசியா சீனா நட்புறவு பரஸ்பர உதவி சங்கத்தின் ஆலோசகர் டத்தோஸ்ரீ மைக்கேல் சாங், கே சூப்பர்மார்ட் நிறுவனத்தின் இயக்குநரும் நிறுவன வணிக தொடர்பு ஆலோசகருமான முகமது ஹைகால் டேனியல் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர்.
வியட்நாம் பிரஜையான பெண் ஒருவர் 24வது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 6:53 மணியளவில் கோலலம்பூர் புக்கிட் ஜாலில் ஜலான் ஜாலில் 2 பரைசோ ரெசிடென்ஸ் கட்டடத்தில் நிகழ்ந்தது. பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினர் அவ்விடத்திற்கு விரைந்தபோது 30 வயது மதிக்கத்தக்க மாது ஒருவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். 24வது மாடியில் இருந்து விழுந்த அந்த பெண்ணின் உடல் 7வது மாடியில் கிடந்தது. சவ பரிசோதனைக்காக அப்பெண்ணின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதன் பேச்சாளர் குறிப்பிட்டார். வரும் நவம்பர் 23ஆம் தேதி வரையில் ஜொஹூரிலும் பஹாங்கிலும் பெய்யக்கூடிய கனத்த மழை மிக மோசமான அளவில் இருக்கலாம் என்று வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா இன்று எச்சரித்துள்ளது. பஹாங்கில் குவாந்தான், பக்கான் மற்றும் ரொம்பின் ஆகிய பகுதிகளில் கனத்த மழை மிக கடுமையாக இருக்கும். ஜொஹூரில் சகமாட், குளுவாங், மர்சிங் மற்றும் கொத்தாதிங்கியில் அடைமழை நீடிக்கும் என்று மெட் மலேசியா நினைவுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.